அப்புறம் ஒரு முக்கியமான சீன்ல பார்த்தீங்கன்னா, ஹார்ட் வந்து பாட்டிலா வந்து அப்படியே ரேக்ல அடுக்கி வச்சிருப்பாங்க. ஏன்பா என்னப்பா இதெல்லாம்? ஹார்ட்ங்கிறது ஹார்ட் திருடுறவன்னா ஹார்ட் நெறைய இருக்குமா அவன்ட்ட அடுக்கி வச்சிருப்பாங்களா? அது என்ன ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஐட்டமா அது? ஹார்ட் எடுத்தீங்கன்னா 2 மணி நேரத்துல 2லேருந்து 4 மணி நேரத்துல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிரணும். இல்லாட்டி அது வேஸ்ட் தான். அது குப்பை மாரி தான். ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா, ஹார்ட்ட எடுக்கிறப்பயே வந்து அத டெம்பரேச்சர் குறைச்சு முதல்ல கோல்டு அதாவது குளிர்ச்சியான திரவத்த வந்து அது உள்ள செலுத்தி அத வந்து மெட்டபாலிசம் குறைச்சு குளிர்ச்சி பண்ணி தான் எடுப்பாங்க. அப்பதான் அது கெட்டு போறது குறையும். மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ ஆகும். அதனால ஹார்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் உயிரோட இருக்கும். ஸோ அந்த மாரி எடுத்து 4 மணி நேரம் வரைக்கும் தான் அதுக்கு வந்து டைம் இருக்கு. அதுக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறணும். இல்லாட்டி அது வந்து மொத்தமா இறந்து போயிடும். ஸோ அதனால இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ட்ரிபிள் ஸ்டெரைல் பேக்ல கோல்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோலோட ஒரு எடுத்துட்டு போவாங்க. நீங்க நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அதுக்கடுத்து ஒரு 2 அட்வான்ஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சும்மா சிம்பிளா பேக் மாதிரி இல்லாம அதுக்குன்னு ஸ்பெஷலா வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பெனி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதிலே வந்து எடுத்துட்டு போறப்ப இன்னும் அக்யூரேட்டா அந்த ஹார்ட் டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக அதோட டைமே அதிகப்படுத்துகிற அளவுக்கு ஒரு புது டெக்னாலஜி வந்திருக்கு. அது என்னென்னா ஹார்ட் இன் த பாக்ஸ் அப்படின்னு ஒரு மிஷின். அந்த மிஷின் என்ன பண்ணுன்னா, அதிலே நுரையீரல் மாதிரி ஆர்டிஃபிஷியல் நுரையீரல், அதாவது செயற்கை நுரையீரல் மெத்தட் இருக்கும். அதுலேயே வந்து பிளட்டும் இருக்கும். அது வந்து பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவாங்க, ஹார்ட்டை எடுத்து டேரெக்டாக அதில் வச்சு அதோட ஹார்ட்டோட பிளட் சப்ளையோட கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஹார்ட் வந்து வார்மாகவே இருக்கும். அதாவது கோல்டாக இல்லாமல் வார்மாகவே இருக்கும். ஆக்சுவலாக உள்ள ஹார்ட் இருக்கிறப்ப ரத்தம் எப்படி கிடச்சிட்டு இருக்குமோ அது போல் ஹார்ட்டுக்கு வந்து அந்த கனெக்ட் பண்ணி அதில் மிஷின்லேருந்து ரத்தம் ஆக்சுவலாக பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஹார்ட் வந்து துடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஹார்ட்டை வந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் இப்போ ரீசெண்டாக நிறைய ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட வயபிலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த அளவு வந்து ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. சும்மா சிம்பிளாக வந்து போன டபக்குன்னு உள்ள மாங்காய் பறிக்கிற மாதிரி ஹார்ட் எடுக்கிற மாதிரி சீன் எடுக்கிறது, அப்புறம் ஹார்ட்டை வந்து பாட்டிலில் வச்சு தண்ணிக்குள்ளே வச்சிருக்கிறது, இதெல்லாம் வந்து அது ரேக்கில் அடுக்கி வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ஏன் கொஞ்சமாச்சும் அதுக்கு நியாயம் கொடுங்க அந்த சீனுக்கு.